ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நன்மை பணி சத்தம் சங்கீதத்தின் புத்தகம் 31 அதிகாரம் 16 வசனத்தில், நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். ஹல்லேலூயா. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே ரட்சியும். ஆமா, ஊழியக்காரன் மேல் தேவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். தேவனுடைய சமூகத்தில் அமருகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இரவு பகலாக அமர்ந்தார். அந்த முகத்தின் பிரகாசம், தேவனுடைய வெளிச்சம் அவருடைய முகத்தில் பட்டது. அந்த வெளிச்சத்தை மக்களால் பார்க்கவே முடியல. பாருங்க, அவர் முக்காடிட்டு கொண்டாராம். இஸ்ரேல் மக்கள்லாம் வரும்போது, உங்களை என்னால் பார்க்க முடியல, உங்கள் முகத்தை முக்காடிட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறதா வேதத்தில் பார்க்க முடியும். ஏன்னா இந்த முகத்தின் வெளிச்சம் இது உண்மை இல்லை. ஆனால் அதோட ரகசியம் என்னன்னா, தேவனுடைய ஊழியனை தேவன் தம்முடைய மகிமையால் மூடுகிறபடியால், மகிமையின் பிரசனத்துக்குள் மூடி வைத்திருக்கிறபடியினால், அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அதாவது தம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அதை தான் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண ஊழியக்காரத்தின் மேலே, ஊழியக்காரன் மேலே பிரகாசிக்க. அதனால தான் தேவனுடைய ஊழியனை என்னுடைய சமூகத்துக்கு வான்னு சொல்றார். மோசே சொல்றார், என் சமூகத்துக்கு ஏறி வா. தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பணியை செய்கிற பிள்ளைகள் எங்கே போய் நிற்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில். அவருடைய மகிமையின் பிரசன்னம் மேலே விழும். அது நிமித்தம் நம்மிடத்தில் வருகிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நண்பு தேவனுடைய பிள்ளையை, ஊழியக்காரனுடைய சமூகத்தில் நீங்கள் வரணும். ஊழியக்காரனுக்கு ஜெபித்து கொள்ளணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்பும்போது, சில முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் ஜெபிக்க விரும்பும்போது, நீங்களே பர்சனலாக உபவாசிக்கலாம். ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ண போகிறேன், எங்கள் ஊழியக்கார்ட்ட நான் ஜோம் பண்ண போகிறேன். அவர் ஜெபிக்கும்போது, அவர் நிமித்தம் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஊழியக்காரன் ஜெபித்து சொல்லுகிற ஆசீர்வாதங்களெல்லாம் உங்கள் மேலே வந்து பழிக்கும். சில பேர் எதோ சும்மா தலையை காட்டி ஜோம் பண்ணிட்டு போவாங்க. உண்மையாகவே அந்த ஆசையோடு வாஞ்சையோடு கூட, என் போதகன், என் ஊழியன் என்னை ஆசீர்வதித்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்கிற எண்ணத்தோடு வரும்போது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை விரும்புங்கள். கர்த்தர் ஊழியனை தம்முடைய மகிமையினாலே நிரப்பி வைத்திருக்கிறார். தம்முடைய ஊழியனை அக்னி ஜுவாலியா வைக்கிறார். மல்கியால பார்த்து, தம்முடைய ஊழியன் வாயில தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இவற்றில் என்ன பண்ண, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தூதனை போல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளை, அந்த மகிமை விரும்புங்கள், அந்த ஆசீர்வாத விரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முகத்தின் ஆண்டவரே பிரசனத்தினால நிரப்புங்க, வெளிச்சத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் எங்களை ஆண்டவரே அப்படியாய் ஆசீர்வதி. பார்க்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, கைவிடாதிருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye.